காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது அற்புதமானதுன்னு நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு விஷயத்தை எப்போவுமே மனதில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நம்ம காகத்துக்கு ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் உணவு வைப்பவர்கள் இருப்பார்கள், இல்லை பரிகாரம் அப்படிங்கிற பேரில் சாப்பாடு வைக்கிறவங்க இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அந்த காகத்துக்கு சாப்பாடு வைத்த உடனே நம்ம அருகாமையிலிருந்து கா கா அப்படின்னு கத்தி கூப்பிடுவதை பார்த்துருப்போம். சில பேர் அப்படி கிடையாது, சாப்பாடு வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த கா கான்னு கத்துறோம் இல்லையா, அது காகத்தை கூப்பிடவா அப்படின்னு கேட்டால் காகத்தை கூப்பிடவும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அது ஒரு வகையான யோக முறையில் ஒன்று அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியது அந்த சப்தம் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. அது யோக முறையை பயின்றவர்களுக்கு தெரியும். சில யோகத்திலே அந்த காகத்தின் ஒளியை எழுப்பச் சொல்வார்கள். அந்த பறவைகளின் ஒளி எழுப்புவதுமே அதே போல்தான். எல்லா பறவைகளும் அப்படித்தான். இருந்தாலும் இந்த காகத்தின் சப்தம் அப்படிங்கிறது உடலுக்கு நன்மை வழங்க வல்லது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கும் போது எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமலும் அதே போல விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் செய்யும். வீண் பழி அப்படிங்கிறது வராம இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதெல்லாம் பலனை எதிர்பார்த்து செய்யும் பொழுது இப்போ முன்னோருக்கு உணவிடக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது அல்லது அந்த பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காகத்தின் வடிவிலே அவர்கள் உணவை எடுத்துக்கொள்வாருங்கிறது ஒரு ஐதீகம், நம்பிக்கை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு படைக்கின்றோம், நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யறவங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். வீட்டுல தன்னை பெற்ற தாய் தந்தை இருக்கும் பொழுது அவர்களுக்கு முறையாக பணிவிடைகளை செய்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்து பின்னர் நீங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது அது உண்மையாகவே மனம் மகிழ்ந்து அந்த முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வீட்டில் இருக்கும் பெரியவர்களை கவனிக்காமல் நம் முன்னோர்களுக்கு சாதம் இடுகின்றோம், அதனால் புண்ணியம் சேரட்டும் அப்படின்னு நினைச்சா அங்கு புண்ணியம் வராது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களை முதல்ல பராமரிக்கிறதும் சரி, அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்கள் மனம் மகிழ்ந்திருக்கும் பட்சத்திலே நம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கின்றோம் அப்படின்னா அது பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும். அதில் மாற்று கருத்தே உங்களுக்கு வேண்டாம். அதில் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ஓங்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இல்லை, ரொம்ப முக்கியமாக ஐதீகப்படி நம்ம பார்த்தோம்